சிவாய நம. கடவுளுக்காக பக்தர்கள் தான் விரதம் இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய பக்தர்கள், தன்னைய நம்புகிற பக்தர்கள் சுபிட்சமாகவும் சகல சௌபாகியத்துடனும் நோய் நொடியற்று வாழணும் அப்படின்றதுக்காக ஆண்டுதோறும் பச்சை பட்னி விரதம் இருக்கும் தெய்வம் அந்த சமயபுரத்து மாரியம்மன். தேவர்களை தொல்லை செய்த மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக புரட்டாசி மாதம் 9 நாள் விரதம் இருந்து மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கனை அழிச்சாங்க ஆதிபராசக்தி. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் போகணும், தன்னோட கோபம் அடங்கணும் அப்படின்றதுக்காக காவிரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்ற பெயருடன் சிவப்பு நிறத்தில் மஞ்சள் பட்டுடுத்தி உண்ணா நோம்பிருந்து பலகாலம் தவம் இருந்து அதன் காரணமாக சாந்த சொரூபிணியாகி சர்வலோகத்தை காக்கும் ரக்ஷகியாகி மாரியம்மன் என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த புராணத்தோட அடிப்படையில் தான் வருஷந்தோறும் சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருந்து உலக உயிரினங்களை ரட்சித்து வருகிறார். வருடத்துக்கு 2 முறை மட்டும்தான் அந்த கோவில் கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கோயில் என்ன கோயில் உங்களுக்கு தெரியுமா? எல்லா ஊர்லையும் உருவமாக கையில் அருவாளோட எல்லையை பாதுகாத்து நிற்கிற தெய்வம் இந்த இடத்துல மட்டும் அருவமாக கதவிலேயே நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் தாங்க கருப்பு உடை அணிந்து கையில் அருவாளோட அழகர் கோவிலை காவல் காத்துக்கிட்டு இருக்க காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. அழகர் கோவிலோட பொக்கிஷங்களை திருட வந்த 18 மந்திரவாதிகளை கொண்டு 18 படியாக மாற்றி அவர்களுடனே வந்த கருப்பண்ண சுவாமி அழகரோட மகிமையை தெரிஞ்சு அழகருக்கும் அழகரோட பொக்கிஷத்துக்கும் இனிமேல் நான் தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை அந்த கதவிலேயே அருவமாக உறைஞ்சிட்டதா சொல்லப்படுது. இந்த கதவு தாங்க வருஷத்துக்கு 2 வாட்டி ஆடி அமாவாசை அன்னைக்கும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் திறக்கப்படும். இந்த வழியா சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் வந்து போவார். மக்களோ அழகரோ இந்த வழியை பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா 18 மந்திரவாதிகளை கொண்டு புதைச்சனால இந்த பகுதி தீட்டுப்பட்டதா கருதப்படுது. அதனால அழகரும் மக்களும் பக்கத்தில் இருக்கிற வண்டி பாதையை தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிவாய நம்ம கோவிலுக்கு போனோன்னா அங்கே இருக்கிற கொடிமரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து வணங்கிட்டு வருவோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கோவில்களில் தான் காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைஞ்சிருக்கு. கோவிலில் இருக்கிற கலசத்துக்கு மின்காந்த சக்தியை ஈர்த்துக்கொள்ளும் சக்தி இருக்கு. இதே போல கருவறையின் மேலே இருக்கிற கலசமானது பஞ்சபூத சக்திகளை உள்வாங்கி அந்த கலசத்துக்கு கீழே இருக்கிற அந்த மூலவருக்கு அனுப்புது. அந்த மூலவர்கிட்ட இருந்து முன்னாடி வணங்குகிற பக்தர்களுக்கு அந்த நேர்மறை சக்தியானது கிடைக்குது. இந்த பிரபஞ்ச சக்தியை அப்படியே உள் வாங்கிக்கக்கூடிய சக்தி மனித உடலுக்கு கிடையாது. எப்பயுமே கொடிமரமானது கருவறைக்கு நேராக தான் இருக்கும். இந்த கொடிமரம் என்ன பண்ணுதுன்னா கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த நேர்மறை சக்திகளை, பஞ்சபூத சக்திகளை, பிரபஞ்ச சக்திகளை மனித உடலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை மனிதர்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுது. இந்த மின்காந்த சக்தி, நேர்மறை சக்தி நம்ம உடலுக்கு தேவை அப்படின்றதுனால தான் கொடிமரத்துக்கு கீழே விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.